Hi friends, I am your mentor mom India. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கனவு சீரிஸ். கனவு சீரிஸ்னா உடனே கனவுகளும் அதனோட பலன்களும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸிங் ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ இது என்ன இந்த கனவு சீரிஸ்னால் என்ன அப்படின்னா, சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் வந்து விகடன் ஆனந்த விகடனில் வந்து ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. 150 டிஸ்ட்ரிக்ஸோடைய ரிசோர்ஸஸ் அண்ட் அதோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினா ஒரு நல்ல கெரியர் பாத் கிடைக்கும், ப்ளஸ் வந்து சஸ்டைனபிள் க்ரோத்தும் இருக்கும் அப்படின்றத வந்து அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து மெயினாக நான் இதில் எனக்கு பிடிச்சது வந்து 3 டிஸ்ட்ரிக்ட்: தேனி, திருப்பூர், சென்னை. தேனியை பொறுத்தளவில் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் டூரிசம் ஸ்பாட் அது ஆக்சுவலாக. அதனால் அங்கே வந்து என்னென்னா மேக்ஸிமம் அது சம்மந்தப்பட்டான கோர்சஸும் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அங்கே நிறையா இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அதுக்கான காலேஜஸ் எல்லாமே, யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே அதில் பேஸ் பண்ணி அந்த இதில் வந்து படித்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்டை டெவலப் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து திருப்பூரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸும் அண்ட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸும் அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட கெரியர் கோர்சஸோ அதுக்கு எல்லாமே அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்தோன்னா அதுக்கேற்ற கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக அங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு சென்னையை பொறுத்தளவில் இங்கே டெக்னாலஜி அதிகமாக இருக்கும், ஐடி இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ மேனுஃபேக்சர் சர்வீசஸும் இங்கே கொஞ்சம் அதிகம். நெக்ஸ்ட்டு மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே ரொம்ப அதிகம். ஸோ மீடியா சம்மந்தப்பட்டான கோர்சஸ் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து உண்மையாகவே இந்த சுரேஷ் சம்பந்தம் அவங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் கனவு அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்ட் யூத் ஐடென்டிஃபை கெரியர்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது யூத் ஐடென்டிஃபை கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ், அப்புறம் ஃப்யூச்சர் இண்டஸ்ட்ரீஸை வந்து எப்படி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து ஸ்ட்ரென்த் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றதையும் வந்து அவங்க அதிகமாக சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மெயினாக வந்து ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸ்க்காக தான் மேக்ஸிமம் படிப்பீங்க. பட் இந்த கனவு வந்து என்ன என்கரேஜ் பண்ணுதா, ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங்கை வந்து அதிகமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. இது மூலமாக நிறைய தொழிலதிபர்களும் உருவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மூலமாக லோக்கல் எக்கனாமிக்கும் டெவலப்மெண்ட் ஆகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய கெரியரை வந்து கெரியர் பாத்தை வந்து அமைச்சிக்கிட்டாங்கன்னா சஸ்டைனபிள் க்ரோத்தை வந்து கொண்டு வரலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்தந்த கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி படிங்க. படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஆல் தி பெஸ்ட்.